அவளை எதுவும் செய்யக்கூடாது என்று நினைத்தாலும் அவனால் அவளின் அருகில் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த டிஷர்ட் உனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? இது எனக்கு நல்லா தானே இருக்கு. அவன் ஏன் இப்படி சொல்கிறான் என்று உணராதவள் அவளின் சந்தேகத்தை கேட்டாள். குனிந்து அவளின் காதருகில் வந்தவன் ஹஸ்கி வாய்ஸில் ஏதோ முணுமுணுத்தான். இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா தான் இருக்கு, ஆனால் நீ என்னை டெம்ப்ட் பண்ணுற. என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஷலாய்? அவன் அப்படி கேட்கவும் ரோஷினியின் கண்கள் அகல விரிந்தது. இந்த பதிலை அவள் துளி கூட எதிர்பார்க்கவில்லை. என்ன சொல்வது என்று தெரியாமல் தவித்தாள். அது அது எப்படி? இங்க பாருங்க, இது ஒன்றும் அந்த அளவுக்கு மாடர்னாக இருக்கிற ட்ரெஸ் கிடையாது. இது நார்மலான ஒரு டிஷர்ட் தான். இது எப்படி உங்களை அந்த மாதிரி? இது நார்மலான டிஷர்ட் தான், ஆனால் சொல்ல சொல்ல அவனின் கை அவளின் இடையில் படர்ந்து மேல் நோக்கி நகர ஆரம்பித்தது. ரோஷினி நெளிந்தாள். அவளின் அசைவு அவனை மேலும் உசுப்பியது. இங்கே பாரு, நான் உன்கிட்ட ஒரு ஃப்ரீ அட்வைஸ் தரேன். தயவு செஞ்சு நெளியாத. ஏற்கனவே நான் என்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீ மேலும் உன்கிட்ட என்னை நெருங்க வைக்கிற. அவன் சொல்லியதும் அடுத்த நொடி சிலை போல் மாறினாள் ரோஷினி. அவன் தன்னிடம் அன்பாக பேசுபவன்தான். ஆனால் இந்த விஷயத்தில் அசுரனாக மாறி தன்னை ஆண்டு விடுவானே என்று நினைக்க அவளுக்கு பயமாகத்தான் இருந்தது. ஒரு சிலை போல் அப்படியே இருந்தாள். அவனின் கை வேண்டிய அளவு அவளின் உடலை அளந்து பதம் பார்த்தது. அவனின் கை தீண்டுதலை தாங்க முடியாமல் கீழ் உதட்டை பற்களால் கடித்தபடி தன்னை கட்டுப்படுத்த நினைத்து கைக்கு கிடைத்த போர்வையை இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவன் பற்களுக்கு விருந்தாகிக் கொண்டிருந்தவளின் உதட்டை விடுவித்தவன் தன்னுடைய இதழுக்கு விருந்தாக்கினான். அவளின் கீழ் உதட்டை ஒரு பழத்தை போல் கடித்து மென்று சுவைத்தான். அதை கண்டு மேல் உதடு கோபம் கொண்டது போலும். என்னையும் கொஞ்சம் கவனியேன் என்கிற ரீதியில் அது தவித்து போய் ஏக்கமாக பார்க்க கீழ் உதட்டை விடுத்து மேல் உதட்டை பற்றி கொண்டான். அவனின் கை அவளின் இடுப்பை தனக்கு ஏதுவாக வளைத்து பிசைய வாயிருந்தால் என்னை விட்டுவிடு என்று அழுதுவிடும் போல் இருந்தது. அவளை முத்த பிடியில் சிக்கி திணற வைத்தான். மூச்சு வாங்கிக் கொண்டே அவனிடமிருந்து சிறிது நிமிடங்கள் விடுதலை பெற்றாள். இங்க பாருங்க, அது எனக்கு நாளைக்கு ஆஃபீஸ் இருக்கு. ஸோ ப்ளீஸ். அதற்கு மேல் அவனிடம் எப்படி சொல்வது என்று தெரியாமல் வாய் வரை வந்த வார்த்தையை விழுங்கினாள். அவனுக்கும் புரிந்தது. ஆனால் இந்த மானம் கெட்ட உடலும் மனமும் அவளை விட அனுமதி தர மறுத்தது. முயன்று தன்னை கட்டுப்படுத்தியவன் இறுதியாக அவளின் இதழில் ஒரு நீண்ட ஆழமான முத்தம் வைத்துவிட்டு அதற்கு மேல் அவளை சீண்ட விருப்பமில்லாமல் படுக்கையிலிருந்து எழுந்து பாத்ரூமுக்குள் புகுந்து கொண்டான். அவன் தன்னை விட்டு விலகி சென்ற பிறகுதான் சீராக அவளால் மூச்சுவிட முடிந்தது. பாத்ரூமுக்குள் சென்று ஷவருக்கடியில் நின்றவன் தனது உடல் உஷ்ணத்தை குறைத்தான். பின் வெளியே வந்தவன் ரோஷினியை பின்னாலிருந்து அணைத்து கொண்டான். கவலைப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண போறதில்ல. நீ நிம்மதியாக தூங்கலாம். ரோஷினிக்கு அவன் அணைத்திருப்பது கூச்சமாக இருந்தது. ஆனால் அதை அவனிடம் சொல்ல முடியவில்லை. தான் நோய் என்று சொல்லி தன்னுடைய வார்த்தைக்கு அவன் மதிப்பளித்தது அவளுக்கு பிடித்திருந்தது. எனவே தன்னை எதுவும் செய்யாமல் விட்டதே பெரிய விஷயம் என்று நினைத்தவாறு அமைதியாக கண்களை மூடினாள். மறுநாள் காலை அவள் எழுந்திருக்கும் வேளை அங்கு மாஸ்க்மேன் இல்லை. எழுந்து அவளுடைய போனை எடுத்தாள். மாஸ்க்மேனிடமிருந்து மெசேஜ் வந்திருந்தது. எழுந்துட்டியா? குட் மார்னிங். சாரி, எனக்கு ஒரு முக்கியமான வேலை, அதனால தான் உன்கிட்ட சொல்லாமல் கூட கிளம்பிட்டேன். ஏனோ அவளின் மனம் அவன் கூறிய காரணத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்தது. அவளை தன்பால் கவர ஆரம்பித்து விட்டானா? இன்றும் அவள் குளித்துவிட்டு வெளியே வர வீடு முழுவதும் அவளுக்கு பிடித்த பூவின் வாசம் வீசியது. இவருக்கு மட்டும் இந்த ஃப்ளவர்ஸ் எங்க இருந்தா கிடைக்குதோ? ஒருவேளை கடை வச்சிருக்காரா? இருந்தாலும் நேத்து இதுக்காக ஒரு தேங்க்ஸ் சொல்லிருக்கலாம், மறந்துட்டோம். தனக்குத்தானே பேசிக்கொண்டவள் சாப்பிட்டு விட்டு எப்பொழுதும் போல் ஆபீஸுக்கு டாக்ஸி புக் செய்து கிளம்பினாள். பகல் நேரத்திலும் இருள் சூழ்ந்திருந்த அந்த இருட்டான அறையின் கதவை திறந்து கொண்டு ஒருவன் உள்ளே நுழைந்தான். அங்கிருந்த லைட்டை அவன் ஆன் செய்ய அறையின் மத்தியில் இருந்த நாற்காலியில் அமர்ந்திருந்த மாஸ்க் மனிதனை பார்த்தான். என்னடா சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட், இங்க என்ன பண்ற? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்றா? அவன் அப்படி கேட்கவும் கூர்மையான ஒரு பார்வை தன்னை தாக்குவதை உணர்ந்தான். மாஸ்க்மேனின் ஆருயிர் நண்பன் ரிஷி. எதுக்கு என்ன இப்படி முறைக்கிற? ஆமா, யார் அவளை நான் இருந்த ரூமுக்குள்ள அனுப்பிவிட்டது? தன்னிடம் அப்படி நடந்து கொள்ளும் தைரியம் எதிரிகளுக்கு கூட இல்லை என்று மாஸ்க்மேனுக்கு நன்றாக தெரியும். இதை செய்திருந்தால் அது ரிஷியாகத்தான் இருக்கும் என்று அன்றே யோசித்திருந்தான்.
என்னடா சொல்ற? நான் அந்த பொண்ணை நீ இருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு அனுப்பி வச்சனா? எனக்கு அந்த பொண்ணை முன்ன பின்ன கூட தெரியாதுடா. இதுவும் தெரியாதவன் போல் முகபாவனைகளை வைத்துக்கொண்டு அவன் கூற, மாஸ்க்மேனின் கழுகு போன்ற பார்வை அவனை தாக்கியது. இதற்கு மேல் இவனிடமிருந்து மறைக்க முடியாது என்று நினைத்த ரிஷி ஒப்புக்கொண்டான். சரி சரி, ஒத்துக்கிறேன். அன்னைக்கு நீ ஹோட்டல் ரூமில் இருந்து எனக்கு ஃபோன் பண்ணப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. நான் உன்னோட மெடிசனை எடுத்துக்கிட்டு அங்கே வரணும்னா எப்படி 2 மணி நேரமாவது ஆகும். அதுவும் அன்னைக்கு மழை வேற வேகமாக பெஞ்சிட்டு இருந்தது. டிராஃபிக்கில் வேற மாட்டிக்கிட்டேன். அதனால தான் உன் பிரச்சனைக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்குன்னு எனக்கு தெரியும். உன்னோட காசு கிட்ட சொல்லி பக்கத்தில் இருக்க பப்பில் இருந்து தான் ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வர சொன்னேன். ஆனால் அந்த பொண்ணு வெர்ஜினாக இருப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? அவன் பாட்டுக்கு சொல்லிக்கொண்டே போக மாஸ்க்மேன் அமைதி காத்தான். திடீரென்று ரிஷிக்கு ஏதோ தட்டுப்பட்டது. ஒரு நிமிஷம் இரு. அப்போ நீ அவளை உன் கூட லைஃப் பார்ட்னராக வச்சுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? ஆமாம். நீ இப்படி சொல்லும்போது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனால் எல்லாமே சரியாக நடக்கணுமே. அந்த பொண்ணுக்கு உன்னை பற்றி எல்லா உண்மைகளும் தெரியுமா? இல்லை, இது வரைக்கும் நான் அவகிட்ட எதையும் சொல்லலை. பார்த்துடா, உன்னை பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் விட்டுட்டு போயிட போறா. அப்புறம் நீ தான் வருத்தப்படுவ. அதை நான் என்னைக்கும் அனுமதிக்க மாட்டேன். அவளே என்னை விட்டுட்டு போகணுன்னு நினச்சாலும் நான் அவளை விட மாட்டேன். லவ்வா இல்லை இன்ஃபாக்சுவேஷனா அது எனக்கு தெரியாது. பட் ஐ நீட் ஹர். கேளுங்க சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.